தாவேகா ஆட்சி வந்து ஒரு மைனாரிட்டி அரசு. ஸோ அதை கவிழ்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் வந்து நிச்சயமாக திமுகவுக்கு இருக்கும். அந்த முயற்சியை கூட அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த உசிலம்பட்டி எம்எல்ஏ கிட்ட போய் ஒரு திமுக நிர்வாகி பேரம் பேசுறாரு அப்படின்னா அவருக்கு ஆட்சியை கவிழ்ப்பதால் என்ன நன்மை? அப்போ யாரோ ஒருத்தர் தானே அவரை ஏவி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த விசாரணைங்கிறது அதை நோக்கித்தானே போகணும். யார் இவருக்கு பணம் கொடுக்குறாரோ அவர் வந்து சீக்கிரமே அந்த பில்லை பாஸ் பண்ணுங்கன்னு இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். இவர் வந்து நான் பண்ணிடுறேன் பாரு. இல்லை நீங்கள் உடனே பண்ணுங்கள், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இந்த வேலையில் வந்து நமக்கு பெரிய லாபம் கிடைக்கலங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதாவது வாய்ஸ்லாம் அதுக்குள்ளார இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஜிபேயில் அவருக்கு பணம் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்குது. அப்பட்டமாக வந்து இவர் லஞ்சம் வாங்கினதுங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்கிறது தான் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சொன்ன மாதிரி அவர் மீது உடனடியாக கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அது இல்லாமல் காவல்துறையும் அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்படி இதன் மூலமாக நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் வந்து லஞ்ச ஊழலே இல்லை. ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சர் விஜயை தரக்குறைவாக ஆபாசமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அது வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம். விஜயனுடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா யார் தெரியுமான்னு கேட்குறது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. எனக்கு கேட்டால் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக ஆர்பி உதயகுமார் உடனடியாக கைது செய்யணும். அதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியோட டிவிகே எம்எல்ஏவான விஜய் மகாலிங்கம் அவர்கள் கிட்ட வந்துட்டு ஒரு 3 தனி நபர் வந்துட்டு கொஞ்சம் பைசா கொடுத்து அவங்கள வந்து பேரம் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் பரவிட்டு இருந்துச்சு. அந்த 3 பேரையுமே போலீஸும் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க வந்துட்டு திமுகவோட நிர்வாகி தான் ஒருத்தர் அதில் வந்து இருக்காரு அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இவ்வளோ விஷயம் கடந்து வந்தாச்சு, இன்னுமே வந்து பேரம் பேசுறதுல வந்து ஒரு தீவிர முன்னுரிமை காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா திமுக சைடில்? அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தாவேகா ஆட்சி வந்து ஒரு மைனாரிட்டி அரசு. ஸோ அதை கவிழ்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் வந்து நிச்சயமாக திமுகவுக்கு இருக்கும். அந்த முயற்சியை கூட அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து ஏற்கனவே பல செய்திகள் பார்த்தோம். ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி 50 கோடியெல்லாம் பேரம் பேசுகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. அதையும் வந்து நம்ம வதந்தின்னு ஒதுக்கிட முடியாது. என்னென்னா, ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு 10 கோடி கொடுத்தா கூட ஒரு 10 எம்எல்ஏக்கு பார்த்தீங்கன்னா 500 கோடி தான் செலவாகும். அப்போ ஒரு 500 கோடி செலவு செய்து தாவேகா அரசை கவிழ்த்து விட்டு இப்போ திமுக அதிமுக ஒரு ஆதரவோடு திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சி அமைத்தால் இந்த 500 கோடியை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களால எடுத்துட முடியும். இதுதான் அடிப்படையான யதார்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அட்டம்ப்ட்டு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் பல பேர் கைது செய்யப்படுறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உசிலம்பட்டி எம்எல்ஏ கிட்ட போய் ஒருத்தர் பேசினார்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அவர் தான் காரணமாக இருப்பாரா? அவர் வந்து ஒரு அம்புவாகத்தான் இருப்பார். அப்போ எய்தவர் யாருங்கிறது தானே முக்கியம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த உசிலம்பட்டி எம்எல்ஏ கிட்ட போய் ஒரு திமுக நிர்வாகி பேரம் பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு ஆட்சியை கவிழ்ப்பதால் என்ன நன்மை? அப்போ யாரோ ஒருத்தர் தானே அவரை ஏவி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த விசாரணைங்கிறது அதை நோக்கித்தானே போகணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த இவர் பணம் கொடுத்தாரு, அவர் பணம் கொடுக்க வந்தார், ஒரு யூடியூப்காரர் பணம் கொடுக்க வந்தாருன்னு யாரையோ கைது பண்ணுறாங்களே தவிர இதற்கெல்லாம் சூத்திரதாரியாக யார் இருக்காங்களோ அவர்களை வந்து இந்த காவல்துறை நெருங்கவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? வெறுமனே திமுகவுடைய பெயரை கெடுப்பதற்காக இந்த விவகாரத்தை தாவேகா அரசு பயன்படுத்துதா? இல்லை உண்மையிலேயே இப்படி ஒரு அட்டம்ப்ட் இருக்கும்போது அதை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய கடமை வந்து உங்களுக்கு இருக்குது. அதைத்தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். திருப்பி பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சின்ன ஆட்களை மட்டுமே கைது பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது இந்த விவகாரத்தை வந்து தாவேகா அரசு வந்து ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துதோ அப்படின்னு தான் நமக்கெல்லாம் தோணுது. கண்டிப்பா சார். அண்ட் விஜய் அவர்கள் பேசுற எல்லா மேடையிலுமே சொல்றது என்னன்னா, தாவேகா ஆட்சியில இருந்து யார் தப்பு பண்ணாலும் முழுசா நாங்க நடவடிக்கை எடுப்போம், அவங்கள பணி நீக்கம் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தாவேகா கட்சியை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் வந்துட்டு லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு. உடனே அவங்கள பதவி நீக்கமும் செஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பின்னணி என்ன? லஞ்சம் வாங்கியது. ஆனா அவர் சொல்லியிருக்காரு சார் அந்த இடத்துல என்னன்னா, நான் வந்து தனிப்பட்ட முறையில நான் வந்து கடனா தான் வாங்கியிருக்கேன், அது வந்து லஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்கமும் கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு பதவி வந்து பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க அந்த லஞ்சம் வாங்குகிற வீடியோவை பார்த்தாலே தெரியும் யார் இவர்
யாருக்கு பணம் கொடுக்குறாரோ அவர் வந்து சீக்கிரமே அந்த பில்லை பாஸ் பண்ணுங்கன்னு இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். இவர் வந்து நான் பண்ணிடுறேன் பாரு, இல்லை நீங்கள் உடனே பண்ணுங்கள், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இந்த வேலையில் வந்து நமக்கு பெரிய லாபம் கிடைக்கலங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதனால் வாய்ஸ்லாம் அதுக்குள்ளார இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஜிபேயில் அவருக்கு பணம் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்குது. இப்போ இந்த விவகாரம் வெளியில் வந்து அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிய பிறகு இவர் உடனே மீடியாவை கூப்பிட்டு நான் வந்து அவருக்கு கடன் கொடுத்தேன், அந்த கடனை தான் திருப்பி வாங்கினேங்கிற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களும் எவ்வளோ பேர்கிட்ட கடன் கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க. யாராவது அதை வீடியோ எடுத்து என்ன கடன் கொடுத்து கடனை திருப்பி கொடுத்த பழக்கம்லாம் இருக்கா? இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை வாங்கிட்டு நீங்கள் அந்த வேலையை முடித்து கொடுக்காத கோபத்தில் லஞ்சம் கொடுப்பதை வந்து அவங்க வீடியோவை எடுத்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. இன்னொன்று அதை பார்க்கும் போதே தெரியுது, அப்பட்டமாக வந்து இவர் லஞ்சம் வாங்கினதுங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்கிறது தான் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா இப்போ விஜய் சொன்ன மாதிரி அவர் மீது உடனடியாக கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அது இல்லாமல் காவல்துறையும் அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பட் இதன் மூலமாக நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் வந்து லஞ்ச ஊழலே இல்லை, என்ன இங்கே வந்து ஒரு தூய்மையான ஆட்சி நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அது விஜய் இல்லை, 1000 விஜய் வந்தாலும் இது வந்து அவ்வளவு சீக்கிரம்லாம் மாறாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே லஞ்ச ஊழல்ங்கிறது ஒரு புழக்கத்தில் இருக்குது, புறையோடி போயிருக்கு. அது விஜய் வந்து உட்கார்ந்ததுனால உடனே அரசு ஊழியர்கள் எல்லாமே ஒரு புனிதமானவர்களாக மாறிடுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து இன்றைக்கி வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு சம்பவமாக இது இருக்குது. இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் நம்ம கட்சிக்காரர் அப்படின்ட்டு அவரை காப்பாற்றுகிற முயற்சியை தாவேகா மேலிடம் செய்யலை. இப்போ வழக்கமாக ஒரு திமுக அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அந்த கட்சி மேலிடம் வந்து அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணும். எப்படின்னா, இவர் லஞ்சமே வாங்கலை, அல்லது இவர் எங்கள் கட்சிக்காரரே கிடையாது, அல்லது எதிரிகள் வந்து இவரை வந்து ஏதோ ஒரு ஹனி ட்ராப் பண்ண மாதிரி ஏதோ ஒரு சூழ்ச்சியை பண்ணி சிக்க வச்சிட்டாங்க எல்லாம் முட்டு கொடுப்பாங்களே தவிர உடனடியாக கட்சியை விட்டு நீக்கிறது அல்லது அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது மாதிரியான அந்த கட்டத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. தாவேகா ஆட்சியில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். எல்லாத்துக்கும் மேலே விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கட்சியை வந்து ஒரு வலுவான கட்சி, பலமான கட்சி அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக நீங்கள் திமுக அதிமுக போன்ற மற்ற கட்சிகளில் இருப்பவர்களை வந்து அப்படி கொத்து கொத்தா உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டுறீங்க. அப்படி வர்றவன்லாம் உங்கள் கட்சிக்கு எதுக்கு வர்றான்? சேவை பண்ணவா வர்றான்? ஏற்கனவே திமுகவில் இருந்து அவன் வந்து லஞ்சம் வாங்கியிருப்பான், ஊழல் பண்ணியிருப்பான், மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருப்பான். இன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதால் உங்கள் கட்சிக்குள் வந்து அதே வேலையை செய்கிறதுக்காக தானே அவன் வருவான். அதையெல்லாம் பார்க்காம நீங்கள் அவங்க எல்லாருக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்குள்ளே அழைத்தால் இங்கே மாம்பாக்கத்தில் நடந்தது தான் தமிழ்நாடு முழுக்க நடக்கும். அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அதில் விஜய் அவர்கள் தப்பு பண்ணுறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு எந்த அமைச்சர்களும் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, ரீல்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக அந்த அமைச்சர்களை வார்ன் பண்ணது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே பாசிட்டிவான விஷயம். ஆனால் சொன்னது போல் அவர் நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, இப்போ திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த முதலமைச்சரும் அமைச்சர்களை இப்படி வந்து வெளிப்படையாக வந்து எச்சரிக்க முடியாது, எச்சரித்தது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திமுக அப்படின்னா திமுகவுடைய அமைச்சரவை பட்டியலை அவங்க தேர்தலில் போட்டியிடும் போதே நீங்கள் சொல்லிடலாம், இவரெல்லாம் அமைச்சராக இருப்பார், இவர் இந்த இலாக்கா அவர் அந்த இலாக்கான்னு நம்மளே சொல்லிடலாம். அப்படி தான் டெம்ப்ளேட்டு அமைச்சரவை தான் திமுகவில் இருக்கும். அதே மாதிரி அதிமுக ஜெயிக்குது அப்படின்னா அதிமுகவில் யாரெல்லாம் அமைச்சர்களாக இருப்பாங்கன்னு நம்மளே பட்டியல் போட்டுடலாம். அதே மாதிரி தான் அவர்களுடைய அமைச்சரவை பட்டியலே இருக்கும். இன்னொன்று, கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாருக்குமே திமுகவும் அதிமுகவும் வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது முதலமைச்சராக இருப்பவர்கள் அந்த சீனியர் அமைச்சர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் மீது அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, ஏரியாவில் வந்து இவர் பெரிய ஆளாக இருப்பார், அதனால் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருங்கிறதுனால அந்த அமைச்சர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை கண்டும் காணாமல் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கடந்த திமுக ஆட்சி காலத்தில் KN நேரு பார்த்திங்கன்னா பல இடங்களில் லூஸ் ஸ்டாக் விட்டுருக்காரு, அவர் மீது பெரிய நடவடிக்கை எடுக்கப்படலை. அதே மாதிரி பல அமைச்சர்கள், பொன்முடி மீது மட்டும்தான் இவங்க நடவடிக்கை எடுத்தாங்களே தவிர மற்ற அமைச்சர்கள்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதே தான் அதிமுகவிலையும் நடந்தது. உதாரணத்துக்கு CV சண்முகம் போன்றவர்கள் பல இடங்களில் லூஸ் ஸ்டாக் விட்டுருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அது குறித்தெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். என்ன காரணம்னா, இவர் மேலே கை வச்சா அங்கே விழுப்புரத்தில் குண்டு வெடிக்குன்னு அவருக்கு தெரியும்.
ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, விஜய் அமைச்சரவையில் இருக்கிற அனைவருமே விஜயால் அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு அமைச்சருங்கிற அந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். அதுக்கடுத்து தாவேகா என்பது விஜயால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். அப்போ அவர் நினைத்தால் அமைச்சர்கள் யார் தவறு செய்தாலும் எந்த தயவுதாட்சணியமும் இல்லாமல் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ அதை விஜய் சரியாக செய்யணும். சும்மா ஒரு எச்சரித்து விட்டுட்டு அவங்கள மிரட்டுறதுக்காக இதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு அமைச்சர் தப்பு பண்ணால் நிச்சயமாக இவர் நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், அறநிலையத்துறை அமைச்சர் மீது ஒரு பெரிய புகார் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதில் ஒரு உண்மை இருக்காங்கிறத இவர் விசாரிக்கணும். அப்படி அதில் அமைச்சர் மீது தவறு இருப்பது தெரிந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சர் பர்வேஷ் அவர் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய அலிகேஷன்லாம் வருது. ஏன்னா அவருடைய அப்பா ஏற்கனவே அதிமுகவில் இருந்திருக்காரு, இவருக்கும் ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது. அதை வச்சு பெரிய அளவில் பணம் பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்திகள் பல்வேறு இதில் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் உண்மை இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நம்ம அமைச்சர் மீது ஒரு ஊழல் புகாரில் நடவடிக்கை எடுத்தால் அது நம்ம அரசுக்கு கெட்ட பெயர், கட்சிக்கு கெட்ட பெயர் விஜய் பார்க்கக்கூடாது. அதே சமயம் அமைச்சர்களோட அவங்களோட பிஹேவியர்னால விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எல்லார் மேலேயுமே எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது நிஜம் தானா சார்? இல்லை, அதை அவர் வெளிப்படையாக ஷேர் பண்ணாராங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கும் பட்சம் அந்த அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கிறது தானே சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் மீது நம்பிக்கை வச்சு ஒருத்தங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே திருப்தி இல்லாத பட்சம் அவங்கள எதுக்கு நீங்கள் அமைச்சர் பதவியில் நீடிக்க வைக்கணும்? ஏன்னா அப்போ நீங்கள் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நீங்கள் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும். இன்னொன்று, அப்படி பண்ணினாதான் மற்ற அமைச்சர்களுக்கே பயம் வரும். புரியுதா இல்லையா? நம்ம என்ன தப்பு பண்ணாலும் விஜய் நம்ம மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார், 5 வருஷம் நாம தான் அசைக்க முடியாத அமைச்சர்னு ஒருத்தர் நினச்சிட்டா எப்பேற்பட்ட முறைகேடையும் செய்ய அவங்க தயங்க மாட்டாங்க. அப்போ விஜய் இப்படி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறத விட நடவடிக்கை எடுப்பதை ஆரம்பிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக சார். அதை தொடர்ந்து ராஜ்மோகன் அவர்களுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எந்த ஒரு பொலிட்டீஷியனும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் நுழையக்கூடாது, நுழைஞ்சாலும் ரீல்ஸ் எடுக்கிறதும் பண்ணக்கூடாது, ப்ராப்பர் இதுக்காக தான் நான் உள்ளே போகிறேங்கிற பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு பொலிட்டீஷியனுமே எந்த கட்சியினர் சார்ந்தவங்களுமே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது நல்ல விஷயம் தானே. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கும்போது அந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாத அமைச்சர் அதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு வர்றதே ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாமே இப்போ கீர்த்தனா அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த இப்படி ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணமே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு பண்ண போனால் அந்த கீர்த்தனாவால் வந்தது தான். அங்கே உள்ள குழந்தைகளிடம் அவர் கேட்ட கேள்வி, அவர் நடந்து கொண்ட விதம், அதே மாதிரி அங்கு எடுக்கப்பட்ட விஷுவல்ஸ் எல்லாம் ரீல்ஸாக வந்தது, இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ராஜ்மோகன் இப்படி ஒரு அறிவிப்பே வெளியிட்டிருக்காரு. பள்ளி கல்வித்துறையுடைய இது மட்டும் இல்லை, பொதுவாகவே நான் சொல்கிறேன், ஒரு அமைச்சர் இருக்கார் அப்படின்னா அவருடைய துறை சார்ந்த இடங்களில் ஆய்வு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு கீர்த்தனா போகிறாங்க, பள்ளிகளுக்கு கீர்த்தனா போகிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அவங்களால அதை சால்வ் பண்ண முடியுமா? ஒரு கட்டடம் சரியில்லை, இவர் இந்த இடத்துல நின்றுக்கிட்டே இந்த கட்டடத்தை நீங்கள் புதுசாக கட்டுங்கன்னு உத்தரவு போட முடியுமா? ஏன்னா இவர் தொழில்துறை அமைச்சர், இவருடைய ஆர்டர் இங்கே செல்லாது. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு அங்கே போகணும்? அதனால் அது அவசியம் இல்லை. அதை ஒவ்வொரு அமைச்சர்களுமே கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். நம்ம எல்லை எது அப்படிங்கிறத வரையறுத்து கொண்டு அவங்க செயல்பட்டாலே போதும். கண்டிப்பாக சார். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்கன்னும், அதிமுகவில் உள்ளவங்க எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பிட்ட இப்போ நேற்று இபிஎஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதுலேயுமே ஒரு சிஎம்மாக இருக்கிறவருக்கு எப்படி பேசணும்னு தெரியல, அவர் ஒரு பெரிய ஒரு மெதப்பில் இருக்காங்க, சிஎம்ங்கிற ஒரு அந்த அங்கீகாரம் அதை பற்றி அவருக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது, சும்மா ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு களவாண்ட முடியுமோ அந்த அளவுக்கு களவாண்டு வச்சிருக்காரு. அவர் ஒரு முதலமைச்சரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் தாவேக்காவுனால் அதிக அளவில் சேதாரம் யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான். ஆரம்பத்தில் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இப்போ விஜய் நம்மளை பெருசாக விமர்சிக்கலை, அதனால் அவர் நம்மோட இணக்கமாக இருக்கிறாங்கிற நம்பிக்கையில் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட தாவேகா குறித்தோ விஜய் குறித்தோ எடப்பாடியோ மற்ற அதிமுகவினரோ பெருசாக பேசலை. ஆனால் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவு தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு அதிமுக எம்எல்ஏக்களை தான் பெருமளவில் தாவேகாவில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பதவியையும் ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ தாவேகா சார்பாக போட்டியிட தயாராகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில் அதிமுக இன்னொரு ஒரு அதிருப்தி அணி உருவானதற்கும் பின்னால் தாவேகா இருக்குங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். இவ்வளவுக்கும் தாவேகா காரணமாக இருந்த பிறகும்
நாம் அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி அதிமுக சார்பில் வந்து தாவேகா வந்து ஒரு கடுமையாக இவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அதிமுகங்கிறது இப்போ ஒரு அந்திம காலத்தில் இருக்குது. இன்னும் சில வருடங்களில் அந்த கட்சிங்கிறது ஒரு லெட்டர் பேடு கட்சி தான். அப்போ இந்த நேரத்தில் கூட நீங்கள் இப்படி ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்யலை அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் காணாமல் போயிடும். ஸோ இந்த யதார்த்தத்தை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி இப்படியெல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே தாவேகாவு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அது ஆளுங்கட்சி, நிச்சயமாக எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படணும். அதுதான் சரியான ஜனநாயகம். ஆனால் என்னென்னா ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சர் விஜயை தரக்குறைவாக ஆபாசமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அது வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம். ஏன்னா அதை எப்படி வந்து முதலமைச்சர் அதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தாவேகா அரசு மீது எப்பேற்பட்ட விமர்சனத்தை நீங்கள் முன்வைங்க, அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அதில் உண்மை இருக்கும் பட்சம் அதற்காக நீங்கள் வந்து வீதியில் இறங்கி போராடலாம், அந்த உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு முதலமைச்சரை ஒருமையில் பேசுவது, அதுக்கப்புறம் வந்து ஆபாசமாக பேசுகிறதுங்கிறத யாருமே ஏற்க முடியாது. எனக்கு தெரிந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இந்த தாவேகா அரசு நடவடிக்கை எடுத்தது போல் இந்த ஆர்பி உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ரோட்டில் போகிறவங்களாம் விஜய் குறித்து இப்படி பேச ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க பேசும்போது குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சட்டசபையில் வந்துட்டு அப்பா காணோன்னு தேடுறீங்க, முதல்ல உங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்படி பிறந்தீங்கன்றது உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கே தெரியாது. உங்களோட பிறப்பை பற்றி முதல்ல சொல்லுங்கள், உங்கள் அப்பா யாருன்னு முதல்ல வெளியில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்பாவை தேடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு இழிவான ஒரு விஷயம் சார்? இல்லை, ரொம்ப கேவலமான ஒரு கருத்து அது. என்ன, விஜயனுடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா யார் தெரியுமான்னு கேட்குறது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. எனக்கு கேட்டால் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக ஆர்பி உதயகுமார் உடனடியாக கைது செய்யப்படும். அதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும். இந்த விவகாரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு பல பேர் இது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் விஜய் அவர்கள் இந்த விவகாரத்தில் வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா சார். அண்ட் இபிஎஸ் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கூட்டணி கட்சிகளால மட்டுமே தாங்கப்பட்டு இருக்கிறது தான் வந்துட்டு தாவேகா. கூட்டணி கட்சியில இருந்து ஒரு கால் போனாலும் கண்டிப்பா தாவேகா கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாராவது விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? நிச்சயமாக இருக்கு. அதற்கான அறிகுறிகள்லாம் இப்போ தென்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு தாவேகா ஆட்சி அதிக நாள் நீடிக்காது, 6 மாதத்தில் கவுந்துரும், 3 மாதத்தில் கவுந்துரும்னு இப்போ பல பேர் ஜோசியம் சொல்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக திமுக தலைவர் ஸ்டாலின் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவுந்துருங்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே இந்த கட்சி நீடிக்காது, மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக வருவார்னு சொல்கிறாரு. அது அவருடைய ஆசை மட்டும் இல்லை. என்ன காரணம்னா தாவேகா வந்து ஒரு மைனாரிட்டி அரசு. அதனால் அவருக்கு ஆதரவு கொடுக்குற கட்சிகள், ஆதரவு கொடுக்குற எம்எல்ஏக்கள் ஆதரவை விலக்கி கொண்டால் அந்த ஆட்சி கவிழ்ந்துடும். அதுதான் இதில் உள்ள ஒரு அடிப்படையான விஷயம். அப்படி ஒரு முயற்சியை திமுகவும் அதிமுகவும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், சமீப காலமாக பாமக தலைவர் அன்புமணி தாவேகாவோடு ஒரு நெருக்கத்தை காட்டுறாரு. புரியுதா இல்லையா? நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நீர் மேலாண்மை குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்துக்கு போய் இவர் பாடம் எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு தடவை முதலமைச்சர் விஜயை சந்தித்தார். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தா ஆதவ அர்ஜுனா கூட இவர் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த எலி 8 முழம் வெஸ்டி கட்டிட்டு இப்படி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, எங்ககிட்ட 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான இலாக்காவை கொடுத்தா நாங்கள் உங்கள் பக்கம் மூட்டை முடிச்சோடு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இவர்கள் துவங்கி இருப்பதற்கான அறிகுறியாக கூட அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பாமக உள்ளே வந்தால் விசிகா வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்காது. அது ஏற்கனவே அவங்க எடுத்த முடிவு தான். அப்போ விசிகா வெளியில் வந்துச்சு அப்படின்னா கூடவே இடதுசாரிகளும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் நடந்தால் தாவேகா ஆட்சி வந்து களைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான அறிகுறிகளும் தென்பட ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT ஹாலிடேஸ். நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.